Hello and welcome friends. Last video நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா ஒரு யூசருக்கு hello C sharpன்னு print பண்ணிட்டு அதுக்கப்புறமா யூசர் கிட்ட இருந்து ஒரு இன்புட் வாங்குற அந்த ஒரு ஸ்க்ரீனில் நம்ம நிறுத்தி இருந்தோம். ஆனால் அந்த இன்புட் வச்சு எதுவுமே பண்ணல. இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அந்த வாங்குற இன்புட்டை லோக்கலாக ஸ்டோர் பண்ணி அதையே நம்ம யூசருக்கு திருப்பி கான்சோலில் பிரிண்ட் பண்ணி கொடுக்க போகிறோம். அதுக்கு நம்ம ஒரு சில விஷயங்களை கற்றுக்கணும். அது என்னெல்லாம்னு பார்த்தீங்கன்னா வேரியபிள்ஸ் அண்ட் டேட்டா டைப்ஸ்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறோன்னா அதில் நம்மளுக்கு டேட்டா தேவை. அதாவது இப்போது நீங்கள் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை ஸ்டோர் பண்ணலாம். இப்போ நம்மளோட கேஸ் எடுத்துட்டிங்கன்னா யூசர்கிட்டேருந்து ஒரு இன்புட் வாங்கணும் நீங்கள். ஸோ அந்த இன்புட் அவங்க என்ன வேணால் டைப் பண்ணலாம் கீபோர்டு யூஸ் பண்ணிவிட்டு. அந்த இன்புட்டை நீங்கள் திருப்பி பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா அதை நீங்கள் எங்கேயாச்சும் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். இல்லை அந்த இன்புட் கூட ஏதாச்சும் ஒரு ஆப்ரேஷன் பண்ண போகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேல்குலேட்டர் ஆப் பண்ணுறீங்க அப்படின்னா யூசர்கிட்ட என்ன பண்ணுவீங்க, 2 இன்புட் வாங்குவீங்க. ஒன்று வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்பர் வாங்குவீங்க, அதுக்கப்புறம் செகண்ட் நம்பர் வாங்குவீங்க, அதுக்கப்புறம் என்ன ஆப்ரேஷன் பண்ணணும்னு கேட்பீங்க. ஸோ இந்த மாதிரி வாங்குகிற நம்பர்ஸை நம்ம எங்கேயாச்சும் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த ஆப்ரேஷனை பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஸ்டோரேஜ் பர்பஸ்க்கும் இந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ணுற பர்பஸ்க்கும் தான் நமக்கு வேரியபிள்ஸ் தேவை இருக்குது. இந்த வேரியபிள் எல்லாத்துக்குமே ஒரு டேட்டா டைப் இருக்குது. அது என்னன்றதை பற்றி பார்த்துடலாம். முதல்ல பேசிக்காக இருக்கிற வேரியபிள்ஸை பற்றி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் டேட்டா டைப் இன்டீஜர். இந்த இன்டீஜரில் நீங்கள் நம்பர்ஸை ஸ்டோர் பண்ணிக்கலாம். 1 2 3ன்னு சொல்லியிருக்கிற இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் இதில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஆனால் இதுக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்குது. அதை பற்றிலாம் நம்ம ஃப்யூச்சரில் பார்க்கலாம். இப்போதைக்கு இதில் நம்பர்ஸ் சேவ் பண்ணிக்கலான்றது மட்டும் மைண்டில் வச்சுக்கலாம். இதுக்கு ஒரு சின்டாக்ஸ் இருக்குது. நீங்கள் ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணணுன்னா ஃபர்ஸ்ட் இதுதான் அதோட டேட்டா டைப். அதாவது இது ஒரு இன்டீஜர்னு சொல்கிறோம், விச் மீன்ஸ் இது ஒரு நம்பர்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணால் இங்கே பேர் வச்சுக்கலாம். நான் என்ன பண்ணுறேன்னா மை இன்ட்டுன்னு ஒரு பேர் வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு வேல்யூ அசைன் பண்ண போகிறேன். ஸோ மை இன்ட் ஈக்குவல் டு 1ன்னு சொல்கிறேன். இங்கே உங்களால் ஜஸ்ட் நம்பரை மட்டும்தான் சேவ் பண்ண முடியும். அது இல்லாமல் வேறு எதையும் இங்கே சேவ் பண்ண முடியாது. இதுக்கப்புறம் இன்னொரு டேட்டா டைப் இருக்குது, டபுள்னு சொல்லிட்டு. இந்த டபுளில் உங்களுக்கு வந்துட்டு ஃப்ராக்ஷனல் நம்பர்ஸை சேவ் பண்ணிக்க முடியும். அதாவது 1.1 1.2 அந்த மாதிரி பாயிண்ட் வச்சுட்ருக்கிற நம்பர்ஸ் எல்லாம் சேவ் பண்ணிக்க முடியும். ஆனால் உங்களால் இந்த இன்டீஜரில் அது பண்ண முடியும். இன்டீஜரில் ஹோல் நம்பரை மட்டும்தான் உங்களால் சேவ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ இங்கே 1.1 போட்டேன்னா அது வேலிட் கிடையாது, எரர் கொடுக்கும். ஏன்னா இன்டீஜரால் ஜஸ்ட்டு ஹோல் நம்பரை மட்டும்தான் சேவ் பண்ண முடியும். ஆனால் டபுளால் உங்களால் ஃப்ராக்ஷனல் நம்பர்ஸ் எல்லாத்தையுமே இங்கே ஸ்டோர் பண்ணிக்க முடியும். இந்த 2 டைப்பும் வந்துட்டு நம்பர்ஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கான. அடுத்ததாக ஒரு பிளெயின் டெக்ஸ்ட், அதாவது ஸ்ட்ரிங்னு சொல்லுவோம். இப்போ நீங்கள் இங்கே மேலே பார்த்தீங்க இல்லையா, ஹலோ வேர்ல்டு அண்ட் ஹலோ C ஷார்ப்னு சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம், இது எல்லாமே ஸ்ட்ரிங்குன்னு சொல்லுவோம். அதாவது டபுள் கோட்குள்ளே எதை போட்டாலுமே அது ஸ்ட்ரிங்குன்னு சொல்லுவோம். அது இந்த கலரில் தான் இருக்கும். ஆக்சுவலாக நீங்கள் டிக்ளேர் பண்ணிங்கன்னா, இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோம், இங்கே நான் ஸ்ட்ரிங் ஒன்று டிக்ளேர் பண்ணுறேன். இதுக்கு நான் ஒரு வேல்யூ கொடுக்குறேன். ஸோ ஸ்ட்ரிங்கை நீங்கள் இப்படி தான் டிக்ளேர் பண்ணணும். நீங்கள் என்ன வேரியபிள் பேர் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட் நீங்கள் அதோட டைப் சொல்லணும். அதுக்கப்புறம் அதோட நேம் என்ன பேர் வேணுமோ கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் அசைன் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரிங் எல்லாத்தையுமே டபுள் கோட்குள்ளே நீங்கள் போடணும். அப்போ தான் அதுக்கு தெரியும் அது ஒரு ஸ்ட்ரிங்குன்னு. இதுவே நான் இப்போ அந்த டபுள் கோட் ரிமூவ் பண்ணேன், என்ன ஆகுதுன்னு பாருங்கள், ஒரு எரர் கொடுக்குது. என்னால் அது பண்ண முடியாது. ஏன்னா ஸ்ட்ரிங் எதுவாக இருந்தாலுமே நான் டபுள் கோட்குள்ளே தான் போடணும். இதை நான் அப்படியே ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ நான் இங்கே ஒரு நம்பர் சேவ் பண்ண ட்ரை பண்ணால் எரர் கொடுக்குது. ஏன்னா இது ஒரு ஸ்ட்ரிங் டைப். நான் அதில் ஒரு டபுளை சேவ் பண்ண ட்ரை பண்ணுறேன். டபுள்னால் எங்கே சேவ் பண்ணணும், டபுள்ன்ற இந்த டைப்பில் தான் சேவ் பண்ணணும். அதனால் அது ஒரு எரர் கொடுக்குது. ஸோ இதை நான் திருப்பி பழசுக்கே மாற்றிடுறேன். ஓகே, இங்கே நீங்கள் இந்த ஸ்ட்ரிங் இந்த டபுள் கோட்குள்ளே நீங்கள் என்ன வேணால் போடலாம். 1 2 3 நம்பர் போடலாம், ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் போடலாம், என்ன வேணாலும் இதுக்குள்ளே போட முடியும். இந்த டபுள் கோட்குள்ளே என்ன போட்டாலும் அது ஸ்ட்ரிங்காக கன்சிடர் ஆகும். அதுக்கடுத்ததாக இன்னொரு டேட்டா டைப் சார்னு சொல்லிட்டு, இதுக்குள்ளே இது சிங்கிள் கோட்குள்ளே போடுவோம். இதுக்குள்ளே உங்களால் ஜஸ்ட் ஒரே ஒரு லெட்டரை மட்டும் ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஒரே ஒரு லெட்டர், என்ன வேணும்னாலும் அது இருக்கலாம். ஆனால் 2 3 சேவ் பண்ணிக்க முடியாது. அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு எரர் வரும். ஏதாச்சும் ஒரு லெட்டர் மட்டும் தான் சேவ் பண்ண முடியும் இந்த கார்னு சொல்லிட்டு இருக்கிற இந்த டைப்பில். அடுத்ததாக boolன்னு சொல்லிட்டு இன்னொரு டைப் இருக்குது. இதில் உங்களுக்கு 2 விஷயத்தை தான் ஸ்டோர் பண்ண முடியும். ஒன்று ட்ரூ, இல்லாட்டி ஃபால்ஸ். இந்த 2 தவிர வேறு எதுவுமே இதில் சேவ் பண்ண முடியாது.
எல்லாத்துக்குமே சேம் சின்டெக்ஸ் தான். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன டைப் நீங்கள் பண்ண போகிறீங்கன்றதை சொல்லணும். அதுக்கப்புறம் அதுக்கு நீங்கள் ஒரு லோக்கலாக ஒரு பேர் வச்சுக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் அதை அசைன் பண்ணணும். அதாவது அதுக்கு ஒரு வேல்யூ கொடுக்கணும். அதை ஈக்குவல் டு போட்டுட்டு அண்ட் ரைட் சைடில் என்ன வேல்யூவோ அதை அப்படியே கொடுக்கணும். இந்த அசைன்மெண்ட் எப்படி நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு நடக்கும். ரைட்டில் நீங்கள் என்ன போடுறீங்களோ அது அப்படியே இந்த லெஃப்ட் இந்த வேரியபிள் நேமுக்கு போயிடும். ஓகே, இப்போது நம்மளோட அப்ளிகேஷனுக்கு வருவோம். இதை அப்படியே கீழே வச்சுக்கலாம். இங்கே நம்ம யூசர்கிட்டேருந்து ஒரு இன்புட்டை ரீட் பண்ணுறோம். கரெக்டாக இந்த இன்புட்டை நம்ம திருப்பி என்ன பண்ணணும், திருப்பி இந்த console.write லைனை யூஸ் பண்ணியே கான்சோலில் பிரிண்ட் பண்ணணும். ஸோ இதை நம்ம எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கணும். இதை நான் இப்போ ஹவர் பண்ணேன்னா அது மேலே அப்படியே மவுஸ் அப்படியே கொண்டு போய் வச்சேன்னா இது பில்ட்டினாக இருக்கிற ஒரு ஃபங்க்ஷன் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. அதனால் இந்த ஒரு ஸ்பெசிஃபிக் மெத்தட் என்ன ரிட்டர்ன் பண்ணோன்றதை சொல்லியிருக்கு. என்ன பண்ணுதுன்னா இங்கே ஸ்ட்ரிங்குன்னு சொல்லிட்டுருக்கிற ஒரு டேட்டா டைப்பை தான் இதை ரிட்டர்ன் பண்ணுது. அதாவது யூசர் அங்கே என்ன கான்சோலில் டைப் பண்ணுறாங்களோ அது நம்மளுக்கு ஸ்ட்ரிங்காக கிடைக்கும். ஸ்ட்ரிங் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ இதில் நம்மளுக்கு இந்த மாதிரி டபுள் கோட்டட் திங்ஸாக கிடைக்கும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இங்கே ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிளை க்ரியேட் பண்ண போகிறேன். ஸ்ட்ரிங் ஆஃப் யூசர் இன்புட்னு நான் ஒரு இன்ஃபர்மேட்டிவாக ஸ்ட்ரிங் ஆஃப் யூசர் இன்புட்னா நான் அந்த வேரியபிளுக்கு ஒரு பேர் வச்சுக்கிறேன். அண்ட் அசைன்மெண்ட் நான் சொன்னேன் இல்லையா, அசைன்மெண்ட் எப்படி பண்ணோம், ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடுக்கு. ஸோ இது ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் ஆகும். அதுக்கப்புறம் அங்கே யூசர் என்ன இன்புட் பண்ணுறாங்களோ அது அப்படியே வந்து இதில் சேவ் ஆகும். இப்போ நமக்கு இது இங்கே லோக்கலாக சேவ் பண்ணியாச்சு. இனி நம்ம இதை என்ன பண்ணணும், இதை திருப்பி அப்படியே ரைட் லைன் போட்டு பிரிண்ட் பண்ணணும். அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், திருப்பி console.writeline போட போகிறேன். இனி அந்த யூசர் இன்புட்டை அப்படியே பிரிண்ட் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் ஃபைனலாக ஒரு செமிகோலன். ஓகே, இந்த கோடு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரைட் சைடில் என்ன பண்ணுறீங்கன்னா கான்சோலில் இருந்து ரீட் பண்ணுறீங்க. அதாவது யூசர்கிட்ட இந்த இன்புட்டை ரீட் பண்ணுறீங்க. இந்த ரீட் பண்ணுற இன்புட் அதாவது யூசர் ஒரு இன்புட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இது என்ன ஆகும்னா இங்கே வந்து இந்த ஒரு வேரியபிளில் சேவ் ஆகிடும். இந்த வேரியபிள் நம்ம வைக்கிற பேர், இதோட டைப் வந்து ஸ்ட்ரிங்குன்னு நம்ம சொல்லியிருக்கோம். இனி இதை அக்சஸ் பண்ணணுன்னா இந்த பேரை வச்சு நம்ம அக்சஸ் பண்ணலாம். அதனால தான் நான் வந்து திருப்பி பிரிண்ட் பண்ணுறதுக்கு அந்த பேரையே அப்படியே நாங்கள் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் வைக்கிற அந்த வேரியபிள் நேமை தான் நீங்கள் உங்கள் அப்ளிகேஷனில் கன்சியூம் பண்ணுவீங்க அதே பேரை வச்சு. அதனால தான் நீங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு இன்ஃபர்மேட்டிவான ஒரு பேர் வைக்கணுன்றதை நான் சொன்னேன். அண்ட் எல்லா லைனுமே செமிகோலனை வச்சு நம்ம டெர்மினேட் பண்ணணும். ஓகே, இப்போ நான் அந்த அப்ளிகேஷனை திருப்பி ரன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட்டு ஹலோ சி ஷார்ப்னு வந்திருக்கு. இப்போ ஒரு நமக்கு இன்புட்டுக்காக வெயிட் பண்ணுது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஹலோ சி ஷார்ப் டியூட்டோரியல்னு போட போகிறேன். என்டர் கொடுக்குறேன். அது அப்படியே உங்களுக்கு இங்கே பிரிண்ட் ஆகிருக்கு அண்ட் அப்ளிகேஷனும் க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகே, இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம பண்ண வேண்டியதை பண்ணியாச்சு. யூசர்கிட்டேருந்து ஒரு இன்புட்டை வாங்கணும், அந்த இன்புட்டை லோக்கலாக இந்த இடத்துல ஸ்டோர் பண்ணோம், அது திருப்பி நம்ம அப்படியே பிரிண்ட்டும் பண்ணோம். அண்ட் நம்ம அந்த வேரியபிள்ஸ் அண்ட் டேட்டா டைப்ஸை பற்றியும் கற்றுக்கிட்டோம். இனி நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த வேரியபிள்ஸ் அண்ட் டேட்டா டைப்ஸை நம்ம இன்னும் பெட்டராக யூட்டிலைஸ் பண்ண போகிறோம். அண்ட் ஒரு சில எக்ஸ்ட்ரா டேட்டா டைப்ஸை பற்றியும் நம்ம இனி வரக்கூடிய வீடியோஸில் தெளிவாக பார்க்கலாம். இதில் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டவுட் இருந்துச்சுன்னா டெஃபினெட்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் அதை கிளியர் பண்ண ட்ரை பண்ணுவேன் மேக்ஸிமம். உங்களோட அடுத்த வீடியோவில் பார்க்குற அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் பை பாய்.